ஹரி ஓம் நற்பவி 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 குருவே சரணம். நம்ம ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு ஒரு 3 விஷயத்தை மட்டும் நம்ம கருத்தில் எடுத்துக்கிட்டால் போதுங்க. 2000 வருடங்கள் சித்தர்கள் காலங்கள் வாழ்ந்ததா வரலாறு சொல்லுதுங்க. இப்போது நம்ம காலங்களில் 120 வருடம் அப்படின்னு பஞ்சாங்கம் சொல்லுதுங்க. ஆனால் இன்றைய ஆராய்ச்சியின்படி 70 வருடம் ஒரு மனிதன் வாழ்கிறான் அப்படின்னு சொல்லி கணக்கெடுப்பு இருக்குதுங்க. அந்த 70 வருடங்களும் ஆரோக்கியமாக வாழ்கிறானா அப்படின்னு பார்த்தா, கருவில் உண்டாகும் போதே சில குறைபாடுகளோடு வந்துடுறாங்க, அல்லது வளர வளர சில பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருக்குதுங்க. அப்போ நோய் இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக நம்ம மனசை வச்சுக்கணும் அப்படின்னா, முதல்ல யாரையும் வெறுப்புணர்வோடு பார்க்கக்கூடாதுங்க. வெறுப்பு என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம இதயத்தை பாதிச்சிருங்க. இதய பாதிப்பு வந்துருச்சுனாலே உங்களுக்கு தெரியும், இன்றைக்கெல்லாம் பைபாஸ் சர்ஜரி பண்ணுறாங்க, ஆஞ்சியோ பண்ணுறாங்க. இப்படி மருந்துக்குள்ளேயே தான் நம்ம போயிட்டுருக்க முடியும். அப்போ அதுலேயும் நமக்கு ஆரோக்கியம் கிடைக்காம போயிருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்பாரிஷனே இருக்கக்கூடாதுங்க. ஒப்பிட்டு பேசுகிறதுங்க. எதிர்த்த வீட்டுக்கார மாதிரி வாழணும், பக்கத்து வீட்டுக்கார மாதிரி வாழணும்னு நம்ம வாழ்க்கையை நாம் தொலைச்சிடுறோம். அப்போ நாமளாக வாழ்ந்து பழகணும். நமக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கணும். வழி தனி வழி அப்படின்னு சொன்ன மாதிரி, என்னோட வழி தனி வழியாக இருக்கணும். அது என்னோட கேரக்டருக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். இன்னொருத்தரை போல வாழணும்னு ஒப்பிடக்கூடாதுங்க. எதையுமே கேர் பண்ணக்கூடாதுங்க. டோன்ட் கேர், பி ஹாப்பி. வருத்தம்ங்கிறதே சுத்தமாக இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே வருத்தத்துக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் அதை நம்ம கேர் பண்ணாமல் இருந்தோம்னாலே அதை நம்ம கடந்து போயிடுவோம். இல்லைன்னா இப்போ பாருங்கள், நாங்கள்லாம் முதுகுத்தண்டு விடம் காயமடைஞ்சு வீல் சேரில் தான் உட்காந்துருக்கிறேன். ஆனால் மன மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். ஏன்னா எது நமக்கு கிடைச்சிருக்கோ அதை அப்படியே ஏற்று பழகிட்டோம்னா அப்படியே வாழ ஆரம்பிச்சிடுவோம். பழக்கம்தான் வழக்கங்களாக மாறுங்க. அப்போ இந்த பழக்கம் என்னுடைய வழக்கமாக வச்சுக்கிட்டதுனால தான் என்னுடைய சந்தோஷத்தை நான் வச்சுருக்கேன். என்னோட சந்தோஷத்தை யாரும் கெடுக்க முடியாதுங்க. யாரும் கெடுத்துட முடியாது. என்னோட சந்தோஷம் என்னை சார்ந்தது, பிறரை சார்ந்தது இல்லை. இந்த 3 விஷயத்தை நம்ம கவனத்தில் எடுத்து வாழ்ந்தோம்னா கவலை இல்லாமல் சிறப்பான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழலாம். இன்றைய ராம்ஜி சிந்தனை. ஹரி ஓம் நற்பவி 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 குருவே சரணம். நன்றி.